children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 7 கம்பேரிங் குவான்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னது? அளவு. ஓகேவா? அந்த அளவுகளெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரிங் குவான்டிட்டிஸ். ஓகேவா? இப்போ அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் இது எல்லாமே நம்ம வந்து கிரேட் 7ல் படித்தது தான் ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரேஷியோ அப்படின்னா என்னது? கம்பேரிங் டு குவான்டிட்டிஸ், அதுதான் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக்கிங்லேயே எடுத்துக்கலாம். குக்கிங்கில் வந்து இப்போது ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரைஸ் இப்போ நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கப் ரைஸுக்கு வந்து 3 கப்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப் ரைஸுக்கு 3 கப்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ரேஷியோ வந்து 1:3 அப்படின்னு அர்த்தம். ஒரு கப் ரைஸ்க்கு 3 கப்ஸ் வாட்டர். அப்போ இதோட ரேஷியோ வந்து 1:3. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ மீன்ஸ் கம்பேரிங் டூ குவான்டிட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். A basket has 2 types of fruits. ஒரு பாஸ்கெட்டில் வந்து 2 types of fruits இருக்குது. 20 apples இருக்குது, 5 oranges இருக்குது. ஓகேவா? 20 apples இருக்குது, 5 oranges இருக்குது. ஸோ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரேஷியோ ஆஃப் number of oranges to number of apples. இப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளவு இருக்குது? நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து நமக்கு 5 ஆரஞ்சஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 20 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். அப்போ 5 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆப்பிள்ஸ் வந்து 20 இருக்குது. அப்போ 5:20 தான் இதோட ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன்லேயே எழுதிக்கலாம். 5/20 அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதிக்கோங்க. 1 5 5, 4 5 are 20. ஸோ 1/4. அகைன் இதை ரேஷியோவில் எழுதிக்கோங்க. 1:4. ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு ரேஷியோ. இதே இது இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் டு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ்னால் 5:20 எழுதுவீங்க. இதே இது ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதுவீங்க? 20:5 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 20/5. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 4/1 = 4:1. ஸோ இதோட ரிவர்ஸ் ஃபார்மேட் தான் இது. ஆனால் இந்த போத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் என்னது? ரிவர்ஸ் ஃபார்மேட் தான். 1:4, 4:1 ரெண்டுமே சேம் மீனிங் தான் வரும். ஓகேவா? இப்போ இது எடுத்துக்கிட்டீங்க, 4:1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஆர் 4 times the number of oranges. Number of apples வந்து 4 times இருக்கு to the number of orangesக்கு. ஓகேவா? அதுதான் இந்த 4:1ஓட மீனிங். 4ன்றது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், 1ன்றது நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்றது 4 times இருக்குது நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ்க்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. 1/4, அதாவது 1:4 இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா இதை எப்படி சொல்லுவீங்க? நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் தானே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இஸ் 1/4 அப்படின்னு சொல்லுவோம். 1/4 டு த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1/4 அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல. ஓகேவா? இங்கே வந்து 4 டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 1/4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
ஏன் 1/4 டைம்ஸ் சொல்கிறோம்? இப்போ நமக்கு வந்து எத்தனை ஆரஞ்சஸ் இருக்குது? 5. ஆரஞ்சஸ் வந்து 5 இருக்குது. ஆப்பிள்ஸ் வந்து 20 இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த 20ன்றது ஹோல் ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பாதி பார்த்தீங்கன்னா, இதில் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 10. இதிலே குவார்ட்டர் பார்த்தோன்னா 5. இதிலே குவார்ட்டர் வந்து தான் 5. கரெக்டா? இதில் குவார்ட்டர் பார்ட்டு தான் 5. ஆரஞ்சோட அளவு வந்து எப்படி இருக்குது? ஆப்பிளோட அளவுலேருந்து ஒரு 1/4 பார்ட்டு தான் இருக்குது. ஒரு 1/4 பார்ட்டு தான் இருக்குது ஆரஞ்சோட அளவு. ஆப்பிளோட அளவு 20 அப்படின்னா ஆரஞ்சோடது 5 தான் இருக்குது. அப்போ ஆப்பிளோட அளவுலேருந்து ஒரு 1/4 பார்ட் தான் இருக்குது ஆரஞ்சோட அளவு. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இஸ் 1/4 டைம்ஸ் 2 நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து எப்படி சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஆர் 4 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து ஆப்பிளை வந்து ஆரஞ்சோட கம்பேர் பண்ணுறோம். ஆப்பிளோட அளவை எடுத்து ஆரஞ்சோட கம்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆரஞ்சோட அளவை எடுத்து ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சோட அளவை எடுத்து ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் 1/4 டைம்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரேஷியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ரேஷியோலேருந்து எப்படி ஃப்ராக்ஷன் எழுதுறது அப்படின்றதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்ச் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆரஞ்சஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இருக்கணும். டினாமினேட்டரில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். டோட்டல் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். இன்ட்டு 100% பண்ணுறோம். ஓகேவா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளவு இருந்தது? 5 இருக்குது. 5 பை டோட்டல் ஃப்ரூட்ஸ் என்னது? 5 ஆரஞ்சஸ் இருக்குது, 20 ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போ 20 + 5 25. ஸோ 25ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 5 5s are 25. இது வந்து 20 டைம்ஸ் வரும். அகைன் 1 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 4s are 20. ஸோ 20% வந்து ஆரஞ்சஸ் இருக்குது. அப்போது இப்போ உங்களை ஆப்பிளோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் பர்சன்டேஜ் நமக்கு வந்து 100. கரெக்டாக? அதில் 20 வந்து நமக்கு என்ன இருக்குது? ஆரஞ்சு இருக்குது. அப்போது ரிமைனிங் வந்து என்னது? 80. 80% தான் நமக்கு என்ன இருக்கும்? ஆப்பிள்ஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக கூட இங்கே எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸையும் பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 100% வரும். நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் தெரியாது. பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்ச் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு 100%. நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் வேணும். கரெக்டாக? பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகலாம். ஸோ 100 - 20 தட் இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்கும்? எத்தனை பர்சன்டேஜ்? 80%. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து 20% வந்து ஆரஞ்சஸ் இருக்குது அப்படின்னா 80% வந்து என்ன இருக்குது? ஆப்பிள்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சம் தான். ஓகேவா? A picnic is being planned in a school for class 7. ஸோ கிளாஸ் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக்னிக் வந்து பிளான் பண்ணுறாங்க ஸ்கூலில். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஆர் 60% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர் 18 in நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க, நம்பர்லேயும் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து 60% இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு கிளாஸ் ரூமில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அதில் வந்து 60% வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 18 அப்படின்னு சொல்கிறாங்க. 60% இருக்காங்க ப்ளஸ் அவங்களோட நம்பர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 18 இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸுக்கும் நம்பர் ஆஃப் பாய்ஸ்க்கும் உடைய ரேஷியோ கேட்குறாங்க. பட் பாய்ஸ் பற்றின எந்த விதமான டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுக்கல. கவுண்டிங் கொடுக்கல, பர்சன்டேஜ் கொடுக்கல. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு என்னன்னு தெரியாது கிளாஸ் ரூமில். கரெக்டாக கேர்ள்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதுலேருந்து கேர்ள்ஸை சப்ராக்ட் பண்ணால் பாய்ஸ் கிடச்சிரும். பாய்ஸ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் நீட்டாக என்ன பண்ணிடலாம், ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். எப்பயுமே நமக்கு ஒரு வேல்யூ தெரியலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ லெட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் bx அப்படின்னு ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து எப்படி இருக்குது, 60% இருக்குது. 60% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து 60% வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க, 18 இருக்காங்க. கரெக்டாக? இந்த இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்றது எப்படி இருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 60% இருக்காங்க. அதுவும் நமக்கு எவ்வளோ கவுண்டிங்கில் இருக்காங்க, 18 கவுண்டிங்கில் இருக்காங்க. ஸோ 60% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ 60% அப்படின்றது நம்ம பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், பை 100 போடுவோம். ஆஃப் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 18. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் கிடச்சிருச்சுன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. 18 இந்த டேர்மை ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 100/60 ஆயிரும். இப்போ இந்த 0 கட் பண்ணுங்கள். 3 2s are 6, 5 2s are 10, 1 3s 3, 6 3s are 18. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 வரும். ஸோ எக்ஸ் வந்து 30. அப்போ டோட்டலாக அந்த கிளாஸ் ரூமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம நீட்டாக என்ன பண்ணிடலாம், பாய்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். கரெக்டாக? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 30 இருக்காங்க. மைனஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 18 இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். என்ன வரும், 12 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 12 வந்து பாய்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஹென்ஸ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் தானே கேட்டிருக்காங்க. நீங்கள் அது கொஸ்டின் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ரேஷியோ வந்து கேர்ள்ஸ் டு பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 18 இருக்காங்க. பாய்ஸ் வந்து 12 இருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷனில் போட்டுக்கோங்க. 18/12. ஸோ இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மாற்றணும். 6 2s are 12, 9 2s are 18, 2 3s are 6, 3 3s are 9. ஸோ 3/2. ஸோ 3/2 அப்படின்றது 3:2. கரெக்டா? ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம், ஃபைண்டிங் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகேவா? டிஸ்கவுண்ட்ஸ்னால் என்னது, சலுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு மெயினாக நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா ட்ரெஸ் ஷாப்பில் பார்ப்போம், டெக்ஸ்டைல்ஸில் பார்ப்போம். கூட தீபாவளி பர்ச்சேசிங்கில் கூட பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது இஸ் அ ரிடக்ஷன் கிவன் ஆன் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் போய் பார்க்கலாம், எங்கே போய் பார்த்தாலும் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் ஷாப் போகிறீங்க. டாய் ஷாப்பில் வந்து ஒரு ரிமோட் கார் பார்க்குறீங்க. ரிமோட் கார் வந்து 250 rupees அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் மார்க்டு ப்ரைஸ். ஆனால் இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு 50 rupees நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட். கம்மி பண்ணுறாங்க, மார்க்டு ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணுறாங்க, சம் அமௌண்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் இஸ் த ரிடக்ஷன் given on the marked price of the article. அப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க.
கரெக்டா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ரூபாய்க்கு உங்களுக்கு விற்றுருப்பாங்க, அதாவது செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 200 ருபீஸ்க்கு விற்றுருப்பாங்க. 250 வந்து மார்க் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 50. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் என்னது 200. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோ ப்ரைஸ் இனிஷியலாக மார்க் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து எவ்வளோ ருபீஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு விற்றுருக்காங்க, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எம்பி கேட்டாலும் ஓகே, எஸ்பி கேட்டாலும் ஓகே, எது கேட்டாலும் நீங்கள் இதே ஃபார்முலாவே டிரைவ் பண்ணி மாற்றி என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மெமரைஸ் பண்ணணும்னு கூட தேவையில்லை, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னது, மார்க்டு ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மும் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் 2, an item marked at rupees 840 is sold for rupees 714. What is the discount and discount percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஐட்டம் இருக்குது, அதை மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ்க்கு மார்க் பண்ணியிருக்காங்க, மார்க்டு ப்ரைஸ் வந்து 840. சோல்டு ஃபார் விற்றுருக்காங்க, எவ்வளோ ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க, எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 714. நமக்கு என்ன கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட்டும் கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளவு 840 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 714. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 840 மைனஸ் 714 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து 6 வரும், 2 வரும், 1 வரும். ஸோ ருபீஸ் 126 ருபீஸ் தான் என்னது டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கீழே எப்பயுமே டோட்டல் நம்ம போடுவோம், கரெக்டாக? ஸோ டோட்டல்ன்றது இங்கே வந்து மார்க்டு ப்ரைஸ். ஸோ மார்க்டு ப்ரைஸ் என்னது 840. அதில் எவ்வளோ ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, 126 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு தானே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து நியூமரேட்டரில் போடணும். கீழே வந்து நம்ம எதனால் மார்க்டு ப்ரைஸ் போட்டிருக்கோம், ஃப்ரூட்ஸ் சம்லேயே பார்த்தீங்க, டோட்டல் ஃப்ரூட்ஸை கீழே போட்டோம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல டோட்டல் அப்படின்றது என்னது 840, அதுதான் மார்க்டு ப்ரைஸ், இனிஷியல் அமௌண்ட் அதுதான். அதுலேருந்து 126 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு தானே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஸோ 0 கட் பண்ணலாமா? ஸோ இதை வந்து கட் பண்ணுவோம். 2 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா 5 2s are 10, இது வந்து 42 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம 2 டேபிள்ஸில் பார்த்தோன்னா 21 வரும், 63 வரும். இது வந்து இந்த ரெண்டுமே வந்து 7 டேபிள்ஸில் வரும்ல. 3 7s are 21, 9 7s are 63. அகைன் 3 டேபிள்ஸில் 1 3 is 3, 3 3s are 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 15 வரும். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு 15%. அப்போ 15% தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகேவா? ஸோ ஒரு ஐட்டம் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ஒரு ஐட்டமோட மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்டு ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நியூமரேட்டரில் டிஸ்கவுண்ட் இருக்கணும், டினாமினேட்டரில் மார்க்டு ப்ரைஸ் இருக்கணும். ஓகேவா? அதுதான் டோட்டல், அந்த இருக்கிற அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டு அதுதான் மார்க்டு ப்ரைஸ். ஸோ அதுலேருந்து இவ்வளோ ரூபாய் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதில் நம்ம 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அ ஃப்ராக் இஸ் ₹220. ஸோ இந்த பிரெட்டி ஃப்ராகோட லிஸ்ட் ப்ரைஸ்னாலும் மார்க்டு ப்ரைஸ்னாலும் சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராகோட லிஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹220 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A discount of 20% is announced on sales. ஸோ இந்த ஃப்ராகை சேல் பண்ணுறப்ப 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இட் அண்ட் இட்ஸ் சேல் ப்ரைஸ்? ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கேட்குறாங்க, அதே மாதிரி சேல் ப்ரைஸ் எஸ்பி 2 கொஸ்டின் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சேல் ப்ரைஸும் கண்டுபிடிக்கணும். மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, சேல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்,
இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் எம்பி வந்து ₹220 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னது? டிஸ்கவுண்ட் அப்படின்றது நமக்கு பர்சன்டேஜில் 20% கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து தானே 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ராகோட டோட்டல் அமௌண்ட், அதாவது மார்க்டு ப்ரைஸ் வந்து என்னது? 220. இந்த 220ல் இருந்து தான் 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸோட டோட்டல் காஸ்ட்டில் இருந்து தானே உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மார்க்டு ப்ரைஸ், இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20% அப்படின்றது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 20/100 எழுதிக்கலாம். ஆஃப் அப்படின்றது இன்ட்டு 220. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ 1010 கட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 110 is 10, 2 10s are 20. ஸோ 22 into 2 போட்டிங்கன்னா 44 வரும். ஸோ 44 rupees நமக்கு அமௌண்ட்டில் கிடச்சிருச்சு. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவிலேருந்தே நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கோட ஃபார்முலா என்னது? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் வேணும். கரெக்டாக? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆப்போசிட்டில் கொண்டு வர போகிறேன். ஏன்னா இது நெகட்டிவில் இருக்குது. ஆப்போசிட்டில் கொண்டு வரப்போ எனக்கு பாசிட்டிவில் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த எம்பி அப்படியே போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட்டை வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு கொண்டு வரேன். ஸோ ப்ளஸ் டி அப்படின்னு இருக்கிறது மைனஸ் டி ஆயிரும். ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்னது? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி டெரிவேஷன் பண்ண நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. இப்போ மார்க்டு ப்ரைஸ் என்ன இருக்குது? எவ்வளோ ருபீஸ் மார்க் பண்ணியிருக்காங்க? ஃப்ராகு 220 மார்க் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 44 rupees அப்படின்னு. ஸோ 44 சப்ராக்ட் பண்ணுங்கள். 220ல் இருந்து 44 சப்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும், அகைன் இங்கே 1 வந்துடும். 5 6 7 8 9 10 11 7 வரும், இங்கே 1 வரும். ஸோ 176 rupees தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் அந்த ஃப்ராகை விற்றது வந்து 176க்கு தான் விற்றுருக்காங்க, டிஸ்கவுண்ட்டில் அப்ளை பண்ணி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.